கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளின் கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். துதிகளினாலே உம்மை போற்றி புகழ நீர் எங்களுக்கு இந்த நாளை கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த ஞாயிறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தூதர்கள் மற்றும் பரம சேனைகள் மூலமாக உம்முடைய பிறப்பின் செய்தியை கீத வாயிலாக அறிவிக்க கேட்டு அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு மீட்பை தந்தீர். விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் வந்து எங்களை மீட்டெடுத்தீர். அதை நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனையிலே நாங்கள் உம்மை நோக்கி துதிக்க, வேத வார்த்தைகளை தியானிக்க முற்படுகின்ற வேளையிலே நீர் எங்களோடு உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரப்பி இந்த ஆராதனையை சிறப்பித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். சிறப்பு செய்தியாளரை உம்முடைய கருத்திலே கொடுக்கின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனைக்காக பாடகர் குழு தலைவர் மற்றும் அதன் உடன் இருக்கின்ற பாடகர்கள் பாடகிகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். அவர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் பயிற்சிகளிலும் உம்முடைய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு பாடலும் பாடல்கின்ற வேளையிலே உம்முடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக எங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற உம்முடைய பரிசுத்தாவின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனைக்கு ஆரம்பமாக எழுந்து நின்று பாமாலை 46வது பாடலை பாடுவோம். பாமாலை 46 பாடல் பிரதிகளே உள்ள அந்த வரிசையிலே இந்த நாளின் சிறப்பு நிகழ்வுகள் நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அனைவரும் ஆயத்தமாக பயபக்தியோடு ஜபத்தோடு பங்கு கொள்ள அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். Yeah.
சங்கீதம் 150. சிஎஸ்ஐ வெப் நினைவு ஆலயம், பொன்னகரம், மதுரை 16 கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனைக்கு குருவானவர்களாக பாடகர் குழு தலைவர் மற்றும் இசைய அமைக்கின்றவர்கள், பாடகர்கள் சார்பாக நாங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். இந்த சிறப்பு கிறிஸ்மஸ் கீத ஆராதனையிலே பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருடைய சிரசின் மேல் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கின்றோம். இந்த ஆராதனையில் அனைவரும் வந்து பங்கு பெற்று இதற்குரிய வருடம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு கீத ஆராதனையிலே பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள அனைவரையும் குருவானவர்கள் சார்பாக, திருச்சபையின் மூப்பர்கள் சார்பாக, பொறுப்பாளர் சார்பாக, பாடகர் குழு தலைவர் சார்பாக அன்போடு வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். வரவேற்புரை கொயர் டைரக்டர். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சிறப்பு கீத ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் முதலாவதாக தேவாதி தேவனை நான் வரவேற்று இந்த ஆராதனை அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன். அநேக போதக பிதாக்கள் வந்திருக்கிறீங்க. வேரியஸ் சர்ச்சஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நாகமலை புதுக்கோட்டை சர்ச்சு அண்டு ஆல் செயின்ஸ் சர்ச்சு நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துக்கிறேன். இந்த நாளிலும் சிறப்பானதாக செய்தி, இன்றைய நாளிலும் நம்முடைய கிறிஸ்மஸ் செய்தி பகிர உள்ள ரெவரண்ட் ஜான் ஜே காமராஜ் ஐயா, சாப்ளின் தி அமெரிக்கன் காலேஜ், அவரையும் நான் திருச்சபையின் சார்பாகவும் பாடற்குழுவின் சார்பாகவும் அவரை அன்போடு வரவேற்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலும் வந்திருக்கக்கூடிய திருச்சபையார் மற்றும் எங்களோடு பயணித்த ஒவ்வொரு பாடகர் குழுவினர் யாவரையும் வரவேற்கிறேன். அதோடு கூட நம்முடைய யாக்கோபையா வந்திருக்கிறாங்க, அவங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்மிடத்தில் அநேகர் வந்திருக்கிறாங்க. நம்முடைய
மியூசிஷியன்ஸ், வேரியஸ் சர்ச்சஸ், வேரியஸ் டினாமினேஷன்ஸ் இந்த தடவை வந்து ரொம்ப ஒரு பேனிக்கான டைம் எங்களுக்கு. ஒரு 3 months கால சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களோடு தோள் கொடுத்து அநேக குவாயரிஸ்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, குட்டி குட்டி பசங்க இந்த தடவை வேற ட்ரைனர்ஸை வச்சு தான் இந்த தடவை கேரல் சர்வீஸ் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். தே ஆர் பிகினர்ஸ். அவங்கள வச்சு தான் இந்த தடவை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம். அதன் அடிப்படையில் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு தான் இந்த தடவை நாங்கள் கிறிஸ்மஸ் கேரலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டிஸ்பிளேக்கு வந்திருக்கு. ஸோ ஆண்டவரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களை யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட 6 பாடல்களை பாட இருக்கிறோம். 4 பாடல்களை நம்முடைய கொயர் பாடுவாங்க, 2 பாடல்களை குட்டி பசங்க பாட இருக்கிறாங்க. எல்லா ப்ராக்டிஸ்க்கும் தவறாமல் வந்துடுவாங்க குட்டி பசங்க. 6 to 7 இன்றைக்கும் வீக் டேஸில் தான் ப்ராக்டிஸ் இருக்கும், வீக்கெண்டில் இருக்காது. அந்த டைம்லேயும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லா நாளும் அட்டண்டன்ஸ் லேப் ஆகாமல் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. நல்ல ட்ரெயின்ட் ஆகியிருக்காங்க நம்புகிறோம். 2 பாடல்களை அவங்க பாடிருக்காங்க, ஜூனியர் கொயர், சீனியர் கொயர். ஸோ 4 பாடல்களை பாட இருக்கிறாங்க. இந்த இடம் வெரி டஃபஸ்ட் சாங் தான், இருந்தாலும் வி கேன் டூ இட் ஃபார் இஸ் க்ளோரி. வெரி சேலஞ்சபிள் ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி லாஸ்ட் டைம்லேயுமே நிறைய முதலாம் வேத பாடத்தை நான் வாசிக்க கேட்போம். புக்லெட் ப்ராப்ளம் அது நிறைய இருந்தது. எல்லாத்தையும் சாட்டிஃபை பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் விதமாக ஐயா அவர்களுக்கு நம்முடைய கௌரவ குருவானவர் பிளேசியா அவங்க ஷால் அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாட்டின் பாகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய. ஏசாயா 9, 1 முதல் 8, பக்கம் 814. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திலிருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கல்லேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகிறது போலவும் உமக்கு முன்பாக களி கூறுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோன் மேய்ந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாய தீர்ப்பினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேதபாகம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவது. Go to him in Bethlehem. This compelling original Advent anthem is centered on the characters at the manger in Bethlehem and calls for all of us to go to him in Bethlehem. Through this song, we hear the Christmas in a novel way. The lyricist of the song is Pepper Choplin. Much of Pepper's creative and vibrant worship are reflected in this song. His chief desire is to create music that will lead people to worship in a dramatic way. Come, let's go to Bethlehem and worship him. All to
இயேசு பிறந்தார் என்று பாடிடுவோம். நமது பாவம் போக்கிட இரட்சிப்பளிக்க தேவபாலன் தோன்றினார். விண்தூதர் பாடலை கேட்ட மெய்ப்பர்கள் பாலன் பிறப்பின் நற்செய்தி கேட்டு மெய்மறந்து நின்றனர். இயேசு பாலனை தரிசிக்க அந்நள்ளிரவில் மகிழ்வோடு துதித்து சென்றனர். இயேசு பிறப்பை நட்சத்திரம் அறிவிக்க அதனை பின்தொடர்ந்த ஞானியர் மூவரும் பெத்லஹேம் பாலரை கண்டு அகமகிழ்ந்தனர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தனர். நாமும் இன்று இயேசு பிறந்தார் என்று பாடிடுவோம். சமாதானம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் புதிய ஏற்பாட்டின் பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார்.
இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனமாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற்பேனானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுதுள்ள கடவர்கள் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே நமக்கு மகிமை உண்டாவதாக.
சுவிசேஷ பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதை பாடம் முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The Messiah has come medley. Joy to the world, hark the herald, hallelujah chorus. These three songs in this medley is arranged by Russell Malden. Joy to the World was written by English minister and hymnist Isaac Watts based on a Christian interpretation of Psalm 98 and Genesis 3. Hark the Herald, the Angels Sing is an English Christmas carol based on Luke chapter 2 and verse 14, tells of an angelic chorus singing praises to God. It features lyrical contributions from Charles Wesley and George Whitefield with music adapted from Waterlandindenian Gauses of Felix Mendelssohn's Cantata Fischgesang. And in this medley comes Hallelujah Chorus. Handel is the music composer of Hallelujah Chorus. To this exhilarating music, King George II stood up and gave his salute before a great crowd gathered in the musical concert in Italy. From that day, whenever in the world Hallelujah Chorus is presented, the audience stands. Hallelujah Chorus பாடும்போது நாமும் எழுந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Let's hear the medley. Forget
தோன்றி, உன்னதத்தில் மகிமையும் மண்ணில் சமாதானமும் மாந்தர் மேல் பிரியமும் என்றே. அன்று வானில் விண்தூதர் தோன்றி பெத்லஹேம் பாலனின் விந்தை பிறப்பை மேய்ப்பருக்கு பாடலாக அறிவித்தனர். விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த இயேசுபாலன் பிறப்பின் நற்செய்தியை விண்தூதர்களோடு இணைந்து நாமும் பாடுவோம். ரட்சிப்பின் நற்செய்தியை பகிர்வோம். தூதரோடும் ஆயரோடும் கீழ் திசை ராயரோடும் இணைந்து பன்னிசைப்போம்.
பாமாலை 61வது பாடலை பாடுகின்ற வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். பாமாலை 61 பாடுகின்ற வேளையில் அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை காணிக்கை பாடலாக பாடுவோம். எங்கள் பாடகர் குழுவின் மூலமாய் நடத்தப்படுகின்ற இந்த அருமையான கேரல் சர்வீஸில்
உம்முடைய நாமம் இம்மட்டும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஆராதனையிலே பங்கு பெற்று நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம் என்ற நிலையிலே பை காணிக்கை படைத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பீடத்தண்டையிலே வந்து காணிக்கை படைத்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளையும் படைத்த நபர்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஊழியங்களுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் கடவுள் கிருபை பாராட்ட வேண்டுமென்று உம்முடைய சமூகத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேத வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய மகன் மூலமாய் இந்த சிறப்பு ஆராதனையிலே நீர் கொண்டு வந்திருக்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கக்கூடிய மனநிலையை கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உம்முடைய மகன் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமென்று தாழ்த்தி கொடுக்கிறோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் கீத ஆராதனையிலே உங்களோடு கூட நான் கலந்து கொண்டு அருமையான பாடகர் குழுவினுடைய பாடல்களை கேட்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை மிகவும் அன்போடு கூட இந்த நாளிலும் அழைத்த அருமையான போதகர்கள் ஒருவேளை என்னை அழைக்கையில் ரெவரன் ஞானானந்தராஜ் ஐயா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளில் பொறுப்பேற்றிருக்கிற ரெவரன் ஜெகதீஷ் கிருபாகரன் ஐயாவுக்காக, ரெவரன் டாக்டர் ஜார்ஜ் பிளேசி ஐயா அவர்களுக்காக, மிஸ்டர் டேனியல் அண்ணன் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அநேகர் எனக்கு அறிமுகமானவர்கள். அன்போடு கூட என்னை அழைத்தபடினாலே நான் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமையான ஒரு பாடக குழுவினுடைய பாடல்கள் வாயிலாக நம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் பாராட்டின ஈவுகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிஃப்ட் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்து தான் நமக்கு கிஃப்ட்டு. அதோடு கூட அநேக கிஃப்ட் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். நான் யோசித்தேன், கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்காவிட்டால் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்து பிறந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுது, குறிப்பாய் புறஜாதிகளுக்கு இந்த செய்தியானது சொல்லப்படும் பொழுது, ஏதோ ஒரு தேசத்தில் மனிதனாய் பிறந்த கடவுளுடைய நற்செய்தி நமக்கு அறிவித்தபடினாலே இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஐக்கியமாக இந்த இடத்துல நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் யூத ஜனங்கள் யெகோவாவை பின்பற்றி அப்படியே அந்த காலங்கள் போயிருக்கும். நம்ம வேறு எதையோ வழிபட்டு நம்முடைய வாழ்க்கை போயிருக்கோம். இப்படி ஒரு அசம்பிளி, ஒரு சபை என்பதே இல்லாமல் இருந்திருக்கும். நம்முடைய திருச்சபையின் தலையாகிய கிறிஸ்து இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு தந்திருக்கிறார். நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். 2 நிகழ்வுகள் எனக்கு இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று, நீங்கள் அழைத்த இந்த நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்னொன்று, அருமையான கேப்டன் கால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, என்னுடைய தாயார் ட்ரைனிங் படித்தாங்க. ஏர்லி 60s 60களின் முன்னாடி கேப்டன் கால் ஸ்கூலில் அவங்க ட்ரைனிங் படித்தவங்க. என்னுடைய மனைவியினுடைய தாயாரும் கேப்டன் காலில் படித்தவங்க. அவங்க சின்ன பிள்ளைங்களா அவங்க யூத் ஸ்டேஜில் இங்கே இப்படித்தான் ஆராதனை கலந்து கொண்டு இருப்பார்கள். ஒருவேளை எங்கள் அம்மா இன்னைக்கு நான் சொல்லலை, இனிமேல் நான் சொல்லுவேன் நிறையா. அவர்கள் ஆண்டவரை வழிபட்ட இந்த ஸ்தலத்தில் நானும் அவருடைய பிள்ளையாக தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தரினுடைய கிருபையினாலே நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் மிகுந்த எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இன்னொரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் மாணவனாக இருந்த காலத்திலிருந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கல்லூரி நாட்களிலே நற்செய்தி மாணவர் மன்றம், இவாஞ்சலிக்கல் யூனியன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். நற்செய்தி மாணவர் ஷார்ட்டாக EU என்று சொல்வார்கள். பட்டதாரிகள் ஐக்கியம் என்பது இவாஞ்சலிக்கல் கிராஜுவேட் ஃபெலோஷிப் என்று சொல்லி
மாணவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்திலே நானும் ஒரு அங்கத்தினராக பயணித்து வந்தேன். குருத்துவ பணி என்பது நான் யோசிக்காத ஒரு விஷயம். இந்த இடத்திலே அருமையான சகோதரி ராஜி என்பவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஓசிபிஎம் ஸ்கூலில் பிஜி டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, உங்களுடைய சபையினுடைய அங்கத்தினர். ஒரு முறை என்னுடைய மனைவியினிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது, ஊழியங்களில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு காரியத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது நான் உறவிட்ட என்னுடைய ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் சார் கேசக்கோட அங்கியோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை என்னுடைய தரிசனத்திலே கண்டேன் என்று சொல்லி, துளியளவும் எனக்கு போதகராக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைவு கிடையாது. ஆனால் காலங்கள் சென்றது, எனக்கே தெரியாது. அருமையான ஒரு கல்லூரியிலே சிற்றாலய குருவாக நான் என்னுடைய பணியோடு சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கிருபை ஆண்டவர் தந்தார். நம்முடைய கல்லூரியை பொறுத்தளவு ஒரு ஆர்டைன்டு ப்ரீஸ்ட் தான் சாப்ளினாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் கிடையாது. எங்களுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனோடு நாங்கள் அதை செய்வோம். அப்படி தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் காலங்கள் நிறைவேறின போது தென்னிந்திய திருச்சபையினுடைய நம்முடைய திருமண்டலத்தினுடைய பேராயராக அப்பொழுது இருந்த ரைட் ரெவரன் டாக்டர் ஜோசப் ஐயா மற்றும் ஐயாலாம் இருக்கிறாங்க, யாக்கோப் ஐயா இருக்காங்க. அவங்க ஹி வாஸ் இந்த கமிட்டி, என்னுடைய ஆர்டினேஷனில் ஐயா இருந்தாங்க. இந்த வாய்ப்புகளை கர்த்தர் அந்த நாளிலே கொடுத்தார். இது இட்ஸ் அ மிராக்கிள். நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய கேஸை அவங்க எங்கள் சாப்பிள்லாம் வந்துட்டாங்க, ராஜி சிஸ்டர். இன்றைக்கி இங்கே வரும் பொழுது கர்த்தர் எப்படியா நம்முடைய தொலைநோக்கு திட்டங்களை நம்ம எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நான் சாட்சியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு அதிசயம். தொடர்ந்து என்னுடைய இந்த குருத்துவ பணியிலும் நான் பயணிக்கின்ற பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக பயணிக்க எனக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் ராஜி சிஸ்டர் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறேன். பூமிக்கு ஒரு புனிதம் வந்தது. ரொம்ப எளிமையான ஒரு செய்தி. வேதம் அழகாக சொல்லுது, உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன விதமாக மாற்றுகிறார் என்றால் பரிசுத்த ஜனங்களாக. ஒருவேளை கேத்தலிக்ஸில் தான் செயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய அழைப்பு ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மை புனிதமாக பரிசுத்தராக மாற்றுவதற்கு கர்த்தருடைய இரத்தம் போதுமானது. அவருடைய இரத்தம் சிந்துதல் போதுமானது. கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திலே மனுஷகுமாரன் வந்தார். ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னா, நம்மளை தேடுறதுக்காண்டி தான் வந்தார், இழந்து போனதை. அப்படி என்றால் தமக்கு சொந்தமானதை தேடும்படியாக கர்த்தர் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அழகான ஒரு கிறிஸ்தவ கீர்த்தனை உண்டு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி. நீங்கள் என்னான நமக்கு சொந்தமே கிடையாது. அவர் விளைக்கரையம் இரத்தத்தினாலே விளைக்கரையம் கொடுத்து நம்மை அவர் சொந்தமாக்கி கொண்டார். ரொம்ப அழகான ஒரு பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே மீட்கப்பட்ட பாவி. நம்ம யாருக்கும் சொந்தம் கிடையாது, நம்ம ஆண்டவருக்கு மாத்திரமே என்னது சொந்தமாக இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஒருவேளை இந்த உலகம் எல்லாமே கொண்டாடுறோம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய பிறப்பு நம்முடைய பிறப்பாக மாற வேண்டும். ஆண்டவருடைய பிறப்பு, தனிப்பட்ட மனிதர்களுடைய பிறப்பு இன்னொருத்தருடைய பிறந்தனால மாறாது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய மகிமை என்னவென்றால், அவருடைய பிறப்பு நம்முடைய பிறப்பாக மாற வேண்டும். வேதம் அழகாக சொல்லுது, மறுபிறப்பு என்று ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறது. இன்றைக்கி நம்ம போய் ஆண்டவரை பார்த்து ராத்திரியில் நித்திய ஜீவனை பெறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் நம்முடைய பிறந்த நாள். ஸோ ஆண்டவருடைய டேட் ஆஃப் பெர்த் என்பது நம்முடைய டேட் ஆஃப் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் பிறந்த நாளாக அது இருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் எல்லாரும் நம்முடைய பிறந்த நாள் மாதிரி அதை என்ன செய்யணும், கொண்டாடணும். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் அது அவருக்கு மாத்திரமல்ல, அது என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய ரட்சிப்பின் பிறந்த நாளாக மாற வேண்டும். அப்படி இல்லை என்றால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாமே வேஸ்ட்டு தான். இங்கே நிறைய உலகத்தில் நிறைய கிறிஸ்மஸில் எங்கள் காலேஜிலலாம் கொண்டாட திடீர்னு வருவாங்க, கேக் எடுத்து வெட்டுவாங்க. ரொம்ப அழகாக ஆயிரக்கணக்கில் காசை போட்டு கேக்கை வாங்கிட்டு வருவாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கேக்கை கட் பண்ணி அதை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சில் வெட்டி கடைசியில் கேக் சாப்பிடவே முடியாது.
அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்லாம் கொண்டு வந்து டப்புன்னு அதை பர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதில் கெமிக்கல் இருக்கா, என்ன கலர் இருக்காது, அது எல்லாம் போய் எதில் விழுகும், ஃபோமாக வந்து அப்படியே உட்காந்து ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க. மீனிங்லெஸ். அதை ஒழுங்காக எடுத்து கேட்க எல்லோரும் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அப்படி தான் அதனுடைய செலிப்ரேஷன் போகுது. ஸோ கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது நம்முடைய பிறப்பு, நம்முடைய ரட்சிப்பின் பிறப்பாக நாம் அதை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பார்த்தோம், கிறிஸ்து எதை இழந்தார் என்றால் அவருக்கு சொந்தமானதை இழந்தார், அதை தேடி கண்டுபிடிக்க வந்துட்டார். இன்றைக்கி நம்ம எதை இழந்திருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில்? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையில் நாம் எதை இழந்தோம் என்று சொல்லி பார்த்தா நம்ம நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். 3 காரியங்களை மாற்றும் நான் நினைவுபடுத்தி கடந்து செல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். நமக்கு தெரியும், ஆதாம் பாவம் செய்த பொழுது முதலாவது பாவம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு பகையாக அது பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய சாயலில் மனிதனை படைத்தார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுது. நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு தெரியும், ஆவியான நம்முடைய கர்த்தருக்கு ரூபம் எதுவும் கிடையாது. அப்படி என்றால் அவருடைய சாயல் என்பது அவருடைய தன்மைகள், அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், அவருடைய கேரக்டர்ஸ். கிறிஸ்துவனுடைய கேரக்டர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் படைத்தார். அவருடைய சாயலில் மனிதனை படைத்தார். பாவம் செய்கின்ற பொழுது அந்த சாயலை நாம் இழந்து போனோம். ஸோ முதலாவது நாம் இழந்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால் தேவ சாயல். ஒரு வசனம் அழகாக சொல்லுது, ரோமர் 3:23 நாம் கேள்விப்பட்ட வசனம் தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்கின்ற பொழுது நம்மிலே இருந்த தேவ மகிமையை நாம் என்ன செய்தோம்? இழந்து போனோம். இன்னைக்கு நம்முடைய மகிமை என்னன்னு கேட்டால் பெரும்பாலும் நமக்கு தெரிய உலகத்தில் இன்னார் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பிள்ளையா, அவர் பிள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறிய கணத்தை வந்து இந்த உலகத்தில் கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு எனக்கு எது மகிமை என்றால், அவங்க ஆண்டவருடைய பிள்ளை. பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸை கனம் பண்ணோம் அதெல்லாம் இருக்குன்னு அதுக்குள்ளே போகவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் பிரதானமான ஒரு காரியம், அவரின் சாயலில் படைக்கப்பட்ட நாம், அவர் நமக்குள் இருப்பது தான் நமக்கு மகிமை என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் நம்மகிட்ட இல்லாமல் போயிட்டா அந்த மகிமை எல்லாமே என்ன செய்கிறோம்? நம்மை விட்டு கடந்து போயிடும். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்தில் கொண்டு வரும் பொழுது அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணணுமோ பண்ணி, சாந்தமாக இருந்த மோசேனுடைய குணத்தையும் மாற்றி பொறுமை இழக்க செய்து எல்லா வேலைகளையும் பண்ணிட்டாங்க. ஒரு சமயம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசேட்ட ரொம்ப வேதனைப்பட்டு, நான் இனிமேல் உங்கள் கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் யாரும் என்ன செய்கிறதில்ல, கீழ்ப்படியறதே இல்லை. ஆனாலும் அழைச்சிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு முன்னாடி என்னுடைய தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய சமூகம் வராது அப்படிங்கிறார். அப்போ மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் கதறார், ஆண்டவரே நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட இருப்பதினால், நீர் என்னோடு வருவதினால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது தான் அந்த நம்ம மகிமை உண்டு. அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறார், ஆண்டவர் மனது இறங்கி நான் வரேன் அப்படிங்கிறார். நீங்களும் நானும் எதனால் விசேஷித்தவர்கள்? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால், அவருடைய சாயலில் நாம் இருப்பதினால், அவருடைய மகிமை நம்மிலே காணப்படுவதனால் நீங்களும் நானும் விசேஷித்தவர். இந்த உலகத்துக்கு வந்து அதை காட்டணும். தேவனுடைய சாயல் என்பது நம்ம அநேக சத்தியங்களில் படிக்கிறோம். நான் அன்பாக இருக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி தான் சொல்கிறார். அன்பாக இருங்க, நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல் நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. இன்றைக்கி உலகம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பார்க்குறதே ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால தான் இன்றைக்கி நம்மளை வந்து ஒரு கூட்டம் வந்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சாட்சியுள்ள வாழ்க்கை சபைகளில் இருந்து தொடங்கி அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் வந்து வாழாத காரணத்தினால, ஆண்டவருடைய சாட்சியை வெளிப்படுத்தாத காரணத்தினால அநேகர் இன்றைக்கி ஆண்டவர் பின்னாடியே வர்றதில்லை. அவங்க யாரை தான் பார்க்குறாங்க? இந்த உலகம் நம்மளை தான் பார்க்குறாங்க. கிறிஸ்து உள்ளே இருந்தால் இவன் இப்படி இருக்கானே, ஐயோ நம்ம எப்படி அந்த ஆண்டவர்கிட்ட போவோம்? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறத பார்க்கின்ற பொழுது மற்றவங்க என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கடவுள் ரொம்ப அன்பாக இருக்காரே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பயும் சந்தோஷம் இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு அவங்க சொல்லுவாங்க,
மனிதர்கள் வந்து 4 கவலை சொன்னாங்க, நான் நம்மால் கூட 2 கவலையை சேர்த்து சொன்னாங்கன்னா எங்கே விசுவாசம் வரும்? வருமா? வரவே வர, ஓடி போயிடுவாங்க. ஓ, அவங்களும் அப்படி தானே போல இருக்கு, என் கடவுள் இப்படி போனது, ஓன் கடவுள் அப்படிம்பாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கை அநேகர் கிறிஸ்துவனுடைய அண்டையிலே வருவதற்கு அது தடையாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கள்ள உபதேசங்கள் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. இதுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கிருபையின் உபதேசங்கள், ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மார்க்கத்தில் இல்லாத ஒரு சலுகை வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நிறைய இளைய ப்ரீச்சர்லாம் நிறையா வந்துட்டாங்க. கள்ள உபதேசம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அவ்வளோதான். கிறிஸ்து சிலுவையில் உன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சுட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அதனால் உன்னுடைய பாஸ்ட் சின், ப்ரெசன்ட் சின், என்ன 12 டைப் ஆஃப் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லி எல்லா சின்னையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டார். அது உண்மைதான். மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு என்ன கிடையாது? கிடையவே கிடையாது. இன்றைக்கி மனம் திரும்புதல் இல்லாமல் நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவரோட அரசாளுவோங்கிற செய்தி ரொம்ப போயிடுச்சு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவேளை நம்ம வயசானவங்க இருக்கிறோம், நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 2 ஆட்டம் பாட்டம் கலர் லைட்டு போட்டு ஆடிட்டு ஆவியானவர் வந்துட்டார்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க இருந்த இடமே தெரியாமல் போயிடுது. நான் யோசித்து பார்த்தேன். நீங்கள் நிறைய செய்திகளில் படிக்கிறீங்க, யூடியூப்பில் படிக்கிறீங்க. இப்படிப்பட்ட உபதேசங்களை போதித்தவர்கள் இன்றைக்கி காணாமல் போயிடுறாங்க, ஒளிஞ்சிட்டாங்க. ஆதாம் ஒளிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். எவ்வளோ பேரை வஞ்சிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள், சத்தியத்தை தவறாய் போதிக்கிறவர்கள். முதலாவது நாம் இழந்து போவது தேவ மகிமையை நாம் இழந்து போயிருக்கிறோம். கிறிஸ்து அதை நமக்கு மீண்டும் தருகிறவராக இருக்கிறார். இதை நீங்கள் போய் யோசிச்சு பாருங்கள். எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வரும். நாங்கள் டீச்சிங்கில் இருக்கிறதுனால அநேக சமயங்களில் அதை நான் சொல்லுவேன். நான் என்னுடைய மாணவர்கள் வந்து சில வேளையில் சில தவறுகள் பண்ணிட்டாங்கன்னா நம்ம முன்னாடி எப்படி வந்து நிற்பாங்கன்னா ரொம்ப பாவமாக நிற்பாங்க. உட்காருனா உட்காருவான், முட்டிக்கால் போடுறான்னா கூட போட்டுருவான். கொஞ்சம் அந்த கிரைம் லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா காலில் விழுந்துருவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் யோசித்து பார்ப்பேன். அவனுடைய செல்ஃப் எஸ்டீம் இருக்குது பார்த்தீங்களா, அவனுடைய மரியாதை, அவனுடைய மகிமை இழந்து ஒரு பாவம் செய்யலை, என்ன பண்ணாலும் கேட்பான், காலில் விழுவான். அப்போ யோசித்து பார்ப்பேன், எப்படி அவனுடைய நிலை எங்கே இருக்க வேண்டிய நிலை இன்றைக்கி எங்கே போகிறான் பார்த்தீங்களா? ஸோ பாவம் என்பது ஒரு மனிதருக்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது நம்முடைய மகிமை இழந்து போயிடும். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற மகிமை என்பது பெற்றவர்களை சாரும். பிள்ளைங்க நல்லா இருந்தால், ஓ இவங்க பிள்ளைங்களா, பெற்றவங்க நல்லா இருந்தால், ஓ இவங்க பெற்றோர் இவங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் ரிலேஷன்ஷிப் என்றால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம்முடைய சோர்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் நமக்கு சோர்ஸ். அந்த மகிமையை நமக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார் என்று சொல்லிப்பாங்க. நம்ம தெரிந்த இளைய குமாரன் நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லி நிற்கிறான். மனம் திரும்புகிற பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் இருக்கிறார். ஸோ முதலாவது நாம் இழந்த விஷயம், தேவ மகிமை இழந்து போனோம். அந்த தேவ மகிமையை, தேவ சாயலை கர்த்தர் நமக்கு மீண்டுமாக தருகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், நம்ம எதை இழந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டோம். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ரொம்ப வருத்தப்படுறாரு, எல்லாம் செய்கிறாரு. 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனை உருவாக்குனதை படைத்ததை குறித்து மனஸ்தாபப்பட்டாருன்னு இருக்கு. ஆனாலும் நம்ம ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன். நீங்கள் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் நம்மை கைவிடாத கர்த்தர், அவருடைய பிரசன்னத்தை நம்மை விட்டு விலக்காத கர்த்தர். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தம்முடைய ஜனங்களோடு பேசின கர்த்தர் கடைசி நாளில் யார் கூடமா பேசுகிறாரு? குமாரன் மூலமாய் பேசுகிறார். இன்னைக்கு யாரை வச்சிருக்கார்? நமக்கு பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை நம்மை விட்டு எடுக்காத கர்த்தர். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம தான் அவர் சமூகத்தை விட்டு போயிடுவோம் இல்லையா? ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் பூர்வ காலங்களில். அடுத்து தீர்க்கதரிசி இப்படியாய் பேசின கர்த்தர், குமாரன் மூலமாய் பேசின கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது தேவ பிரசன்னத்தை இழந்து போயிட்டான். ரொம்ப கஷ்டங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்களே நானும் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட லைஃபே மீனிங்லெஸ். எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். நித்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவோம். தேவ பிரசன்னத்தை விட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகி போயிடும். நமக்கு தெரிஞ்சதுதான், பாவம் செய்யலை, பிரசன்னத்தை விட்டு ஓடிடும். ஆதாம் பாவம் செஞ்சார், ஓடி ஒளிஞ்சிட்டார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசு வஞ்சிக்கிறவன் என்றைக்குமே சத்தியத்தை மாற்றிடுவான். எதையாச்சும் சொல்லி பாவம் செய்ய வச்சுருவான், ஏமாற்றி. அதுக்கப்புறம் அவன் போயிடுவான், நம்ம போய் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். ஆக தேவ பிரசன்னத்தை மனிதன் இழந்து விட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அதனால தான் ஆண்டவருடைய பேரில் ஒரு பேர் என்ன சொல்கிறாங்க, அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வசிக்கிறார். இந்த சிலாக்கியம் வேறு யாருக்குமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு, அவர் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கிறிஸ்துவானவர், ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை ஆளுகிறவர் நம்முடைய இருதயங்களில் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஸோ யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளைன்னா, ஆண்டவரை நான் ஏற்றுட்டேன் அப்படின்னா அது ரைட்டு தான், பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் என்ன செய்யணும்? நடக்கணும். அதனால தான் ரோமர் 8:14 சொல்கிறாங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா நான் ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக என்ன செய்யணும்? நடத்தப்படணும். மற்றவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருந்தே ஆக வேண்டும். ஸோ உள்ளத்திலே ஆவியானவர் இருக்கின்ற பொழுது, அவர் நம்மை நடத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இந்த உலகத்திலே வாழ முடியும். அவருடைய துணை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதனால் தெரிஞ்சுங்க இன்றைக்கி. அதனால தான் சொல்ல, நான் உங்களை எப்பொழுதும் திக்கற்றவர்களாக விடேன். உலகத்தில் உபத்திரம் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அவருடைய துணை இல்லாமல், அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது. அதனால் நம்ம ரொம்ப வீக் அப்படின்றதுனால தான் அவர் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இந்த இழந்து போன தேவ பிரசன்னத்தை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுது அவர் நம்முடைய உள்ளத்திலே வசிக்கிறார். அவர் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குது. நீங்கள் சில வேளைகளில், ஜெப வேளைகளில், மற்ற காரியங்கள்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம் என்று சொல்லி. ஒரு மனம், ஏக சிந்தை, இதெல்லாம் நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி இந்த ஒரு மனதை தரக்கூடிய, ஏக சிந்தையை தரக்கூடிய ஆவியானவர் இருக்கின்ற பொழுது தான் நமக்கு என்ன வரும்? ஒற்றுமை. அது குடும்பத்திலேருந்தே அப்படி தான். குடும்பத்தில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற பொழுது ஒருமை ஒற்றுமை எங்கே இருக்கும்? ஃபேமிலியில் இருக்கும், ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கும், சமூகத்தில். அப்போ தான் கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது. அதனால் இந்த ஒரு மனத்தை, ஏக சிந்தையை தருகிறவர் கிறிஸ்து. அதை நம்ம படிக்கணும். கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அதற்கேற்ற வழியிலே நம்மை நடத்துகிறார். ரெண்டாவது, இழந்த தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் தர. நிறைவாக அழகான செய்தி உண்டு. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம். கிறிஸ்து பிறப்பில் நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம், தேவ சமாதானத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தருகிறார். சமாதானம் போயிடுச்சு இல்லையா? சமாதானம் எப்படி போகணுன்னு நான் யோசித்து பார்த்தேன். அதில் முதலாவது உறவுகளில் பிளவு ஏற்படுகின்ற பொழுது சமாதானம் போயிடும். ரிலேஷன்ஷிப் அதுதான் முதல் ஆரம்பிக்குது. அப்போ ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு அது விரிசலாகும் பொழுது அல்லது முறிபடும் பொழுது, பகை உண்டாகின்ற பொழுது அங்கே சமாதானம் இல்லாமல் போயிடும். அதனால தான் உள்ளத்தில் சமாதானம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய உறவில் தான் நமக்கு இருக்குது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறார்? சமாதானம். அப்புறம் யோசித்து பார்த்தேன் நான், சமாதான குறைவு என்னன்னு கேட்டால் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லையா? சரீரத்தில் பலவீனங்கள் வந்தால் சமாதானம் இல்லை. குடும்பங்களில் குறைவுகள் இருக்கின்ற பொழுது சமாதானம் கிடையாது. மற்றவர்களோடு இல்லை உறவில், குடும்பத்தில் மற்றவர்களோடு உள்ள உறவுகளில் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன போயிடுது? சமாதானம் போயிடுது. அதனால தான் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசாயா 59:1-2 இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் ஏசாயா 53:5 படிங்க, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஸோ அவருடைய ப்ரெசன்ஸே அவருடைய பிறப்பு உங்களுக்கு எனக்கு சமாதானம். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய உறவுகளில், கிறிஸ்துவோடு உள்ள உறவில், எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்து நமக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். நிறைவான சமாதானம். நம்முடைய தேவைகளில், குறைவுகளில் நமக்கு சமாதானம் போச்சு அப்படின்னா தெரிந்த ஒரு வசனம் தான், பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும். முதல் சமாதான தேவைங்கிறத நம்ம உணரணும். நம்ம பாட்டுக்கு போன போக்கில் போகக்கூடாது. கிறிஸ்து தரக்கூடிய நிறைவான ஒரு சமாதானம், மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் வேணும். அது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நிறைவாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், பாரமான வேணால் அது நம்முடைய தேவைகளை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? ரொம்ப பொறுமையாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடணும். ரொம்ப வேகமாக ஓடி காணாமல் போகிறது கிடையாது, நிலை இல்லாமல் போகிறது கிடையாது. கிறிஸ்துவனுடைய கரத்தை அவர் வேகமாக கூட்டு போக மாட்டார். 6 வயசு 7 வயசு 10 வயசுலேயே சில வசனங்களை பிடிச்சிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல கூப்பிட்டு இருக்காங்களே. நான் நிறைய குறை சொல்ல நினைக்காதீங்க, நம்ம வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் ஒன்றா என்ன சொல்லாங்கன்னா, அதிகமாக சொல்ல இப்போ எனக்கு ஞாபகம் ஒரு சொல்லிடுறேன். இன்றைக்கி அதிகமான கள்ள போதகர்கள் பயன்படுத்தக்கூடிய, தவறான உபதேசிமார்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் என்ன, ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு காலையில் என் கூட பேசினார் அப்படிம்பாங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படிம்பாங்க. நமக்கு பார்த்தா என்னமோ பக்கத்தில் அவர் உட்காந்து பேசின மாதிரியே ஒரு, அப்போ இது எங்கே போயிடும் அப்படின்னா இது காணாமல் போயிடும். இதெல்லாம் அவுட்டேட்டட், அப்சலிட். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பயில்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் அந்த காலம். நீங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறீங்க, காலையில் கர்த்தர் பேசினாரும்பாங்க. பிசாசுனுடைய வஞ்சகத்தன்மை. கிறிஸ்துவனுடைய உபதேசம் நம்முடைய கரங்களில் இருக்குது. ஸோ விசுவாசத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான எல்லா சத்தியங்களும் அது பிசாசனிடத்தில் வரக்கூடிய கள்ள உபதேசங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாக ஓட வேண்டும். அதற்கான கிருபைகளை கர்த்தர் இந்த காலங்களிலே நமக்கு நிறைவாய் தருவாராக. ஆமென். உங்களுடைய அருமையான செய்திக்காக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் திருச்சபையின் சார்பாக கூறிக்கொள்கின்றோம். அதேபோல் இந்த நாளிலும் பாடல் குழுவை நேர்த்தினாய் நடத்தின தலைவர், உடன் பொறுப்பாளர் அனைவருக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் தாளில் உள்ள அதிகாலையில் பாலனை தேடுகின்ற பாடலை பாடுகின்ற வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். Bye.
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வருகிற அன்பின் பரமபிதாவே, இந்த நாளின் சிறப்பு கிறிஸ்மஸ் கீத ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாடல் வாயிலாக உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை, தருணங்களை கிருபையாய் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த சிறப்பு ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நிரப்பி வழிநடத்துமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக அதை நாங்கள் ஒருமுறை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உம்முடைய பிறப்பிலே நாங்கள் மறுபிறப்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து சாயலை பெற்று கொண்டிருக்கின்றோமா? உம்முடைய மகிமையை மற்றவர்களுக்கு சாட்சியாக வெளிப்படுத்துகின்றோமா? உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி நடவடிக்கைகளிலும் சிந்தனைகளிலும் உம்மை பிரதிபலிக்கின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீர் தருகின்ற சமாதானத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க, குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை எங்களுடைய வாழ்வின் மூலமாக அறிவிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்விலே குறைவுகள் காணப்பட்டால் உம்முடைய வார்த்தையின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக நாங்கள் எங்களுடைய குறைவுகளை நிறைவு செய்ய வெறுமையாய் வந்தோம், வெறுமையாய் சென்றோம் என்று இல்லாமல் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாக கடந்து செல்ல கிருபை செய்திடலும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். விண்ணை துறந்து மண்ணில் வந்து எங்களை மீட்டு உம்முடைய பிரசனத்தினாலே, உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சு மன்றாடுகின்றோம். மீதியான வேலைகளும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சு மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நிறைவான சமாதானத்தோടെ போய் வர கடவோம். May God bless you.